வணக்கம். தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு இலக்கண பகுதி அப்படின்னா வழக்கு. வழக்கு அப்படிங்கிறத நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு இயல்பு வழக்கு, இன்னொன்னு தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அந்த இயல்பு வழக்கு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருளை இயல்பாகவே அதன் பெயரை வச்சு நம்ம கூப்பிடுறது பேர் தான் இயல்பு வழக்கு. இப்போ உதாரணத்துக்கு மரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த மரத்தை அந்த மரத்திற்குரிய இயல்பான பெயராலேயே குறிப்பது இயல்பு வழக்கு. சரிங்களா? இந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். ஒண்ணு இலக்கணமுடையது, மற்றொன்று இலக்கண போலி, மற்றொன்று மருவு. இது 3ம் பாத்தீங்கன்னா இயல்பு வழக்குல வரும். இதே மாதிரி தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. தகுதி வழக்கு அப்படின்னா சில காரணங்களால் பொது வெளியில நம்மளால சொல்ல முடியாத ஒரு சில சொற்கள் அல்லது ஒரு சில பொருட்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதற்கு தகுதியுடைய வேற ஒரு சொல்லால சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் நம்ம தகுதி வழக்குன்னு சொல்லுவோம். அந்த தகுதி வழக்குமே பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். முதல்ல பாத்தீங்கன்னா இடக்கரடக்கல், அடுத்தது மங்களம், அடுத்தது குழுவுக்குறி. இந்த 3 வகையாக இருக்கிறது. இந்த 3 வகை வழக்குகளை பத்தியும் அடுத்த காணொலியில நம்ம விரிவா பார்க்கலாம். நன்றி.